ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம க்ரியோ 11.0 எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க குயிக்காக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி உங்களுக்கு கிராக் ஃபைலும் இன்ஸ்டாலேஷன் ஃபைலும் இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது என்ன, கிராக்குக்குள்ளே போயிட்டு பிடிசி லைசன்ஸ் விண்டோஸ் அப்படின்னு இங்கே ஒரு ஃபோல்டர் இருக்கும். இதை காப்பி பண்ணி உங்களோட லோக்கல் டிஸ்க் சியில் போட்டுக்கோங்க. இதில் போட்டதுக்கப்புறம் இதில் ஃபைல் லைசன்ஸ்னு ஒன்று இருக்கும். பிஃபோர் இன்ஸ்டாலேஷன் நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களோட இன்டர்நெட்டை ஆஃப் பண்ணிக்கோங்க. தென் அதே மாதிரி விண்டோஸ் டிஃபெண்டர் இங்கே இருக்கும். அதாவது விண்டோஸ் டிஃபெண்டரும் நீங்கள் ஆஃப் பண்ணலாம். அவர் உங்களோட ஆன்டிவைரஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு தான் அந்த ஃபைல்லாம் நீங்கள் ஓப்பன் பண்ணணும். இல்லைனா நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்கள் ஆன்டிவைரஸ் இந்த தெஃப்ட் எல்லாத்தையும் பிளாக் பண்ணிவிடும். ஸோ இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபைல் லைசன்ஸ்னு இருக்கும். இதை ரைட் கிளிக் பண்ணி ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுங்க. எஸ் கொடுங்க அதில். ஸோ இது ஒரு லைசன்ஸ் ஜென்ரேட் பண்ணி இது பண்ணியிருக்கும். ஹோஸ்ட் ஐடி ஜென்ரேட் பண்ணோம். என்ட்ரு கொடுத்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிரும். ஸோ இதில் உங்களுக்கு டேட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் க்ரியேட் ஆகிருக்கும். இன்றைக்கி டேட்டில் இன்றைக்கி டைமில் ஒரு டேட்டுன்னு சொல்லி ஒரு ஃபைல் க்ரியேட் ஆகிருக்கும். இதை காப்பி பண்ணி ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் ஒரு நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுங்கள். பிடிசி கேபிட்டல் லெட்டரில் க்ரியேட் பண்ணுங்கள். பிடிசி அப்படின்னு சொல்லி க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே அந்த ஃபைலை தூக்கி போட்டுருங்க. ஓகே, தென் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதோட ஃபஸ்ட் ப்ரொசீஜர் முடிஞ்சுது. தென் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த பிடிசி க்ரியோட சிடி ஃபைல் இருக்கும். நம்மள்கிட்ட பவர் ஐஎஸ்ஓ வச்சுருக்கோம். ஸோ அதனால உங்களுக்கு பவர் ஐஎஸ்ஓவில் காட்டும். இல்லைனா உங்களுக்கு சிடி மாதிரி காட்டும். டேரெக்டாக நீங்கள் ஓப்பன் பண்ணிடலாம். சப்போஸ் உங்களுக்கு ரேர் ஃபைலில் காமிச்சதுன்னா நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி ரேரில் நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கணும். சப்போஸ் உங்கள்கிட்ட வேறு எதுவும் இல்லை, ஆப்ஷனலாக இல்லைனா ரேரில் கூட நீங்கள் போய் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ராக்ட் 2 கொடுத்து. ஸோ இப்போதைக்கு என்கிட்ட பவர் ஐஎஸ்ஓ இருக்கிறதுனால நான் பவர் ஐஎஸ்ஓவில் போயிட்டு நம்பர் ஆஃப் ட்ரைவ்ஸ் 1ன்னு செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணதுக்கப்புறம் அந்த ட்ரைவில் நான் என்ன பண்ணிக்கிறேன், மவுண்ட் பண்ணிக்கிறேன். மவுண்ட் இமேஜ் டு ட்ரைவ் ஜி கொடுத்துட்டேன்னா எனக்கு இங்கே சைடில் மவுண்ட் ஆயிரும். இதுக்குள்ளே போனீங்கன்னா செட்டப்னு இருக்கும். ஸோ செட்டப்பை போய் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு எஸ் கொடுத்துருங்க. ஸோ இதில் லைசன்ஸ் சர்வர் இன்ஸ்டால்லாம் இருக்கும். நீங்கள் இதெல்லாம் கொடுக்க வேண்டாம். ஏன்னா அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணியிருந்தோன்னா ஹோஸ்ட் ஐடி ஜென்ரேட் பண்ணி போட்டிருந்தோம். அந்த ஹோஸ்ட் ஐடி தான் உங்களுக்கு லைசன்ஸ் சர்வராக ஆக்ட் ஆகும். ஸோ அதனால் இதெல்லாம் மற்ற எதுவும் கிளிக் பண்ணிடாதீங்க. செட்டப் மட்டும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கொடுத்துட்டு இன்ஸ்டால் நியூ சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது இருக்கும். அதில் போய்ட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஐ அக்செப்ட் அப்படின்றத கொடுத்து இந்த பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. தென் இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு சின்ன வேலை பண்ணணும். இதை கேன்சல் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஆட்டோமேட்டிக்காக அந்த லைசன்ஸ் ஃபைல் ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ எனக்கு ஓப்பன் ஆகலை. அதுக்கு முக்கியமான ரீசன் என்னென்னா, திஸ் பிசியை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் கொடுங்க. இன்னொன்று, நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி எதுவும் அப்டேட்ஸ் ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்னா நீங்கள் அப்டேட் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடணும். இப்போ நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, கேன்சல் பண்ணியிருந்தேன் அப்டேட்டை. டாஸ்க் மேனேஜரில் போயிட்டு நான் கேன்சல் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு இந்த மாதிரி ஒரு எரர் வந்திருக்கு. நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் அப்டேட்டை கம்ப்ளீட்டாக முடிச்சிடுங்க. ஏன்னா கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா சிஸ்டம் அடிக்கடி ரீஸ்டார்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஓகே, சிஸ்டம்குள்ளே போயிட்டு அபவுட்டில் போனீங்கன்னா இங்கே அட்வான்ஸ் சிஸ்டம் ஆப்ஷன்ஸ்னு ஒன்று இருக்கும். அட்வான்ஸ் சிஸ்டம் செட்டிங்ஸ் இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் என்விரான்மெண்ட் வேரியபிள்னு இருக்கும். ஸோ இதில் போயிட்டு ஒரு நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணோம். இது ஆக்சுவலாக அதில் ஒரு நேம் இங்கே கொடுத்துருப்பான். இங்கே ஒரு கிராக் ஃபைல் போட்டோம் இல்லையா, இங்கே ரீட்மீயில் கொடுத்துருப்பான். இந்த அந்த ஃபைலோட நேம் பிடிசி டி லைசன்ஸ் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு இதை காப்பி பண்ணிக்கோங்க. இதை காப்பி பண்ணி இதோட வேரியபிள் நேம் கிளிக் போட்டுருங்க. வேரியபிளோட வேல்யூ ப்ரௌஸ் டைரக்ட்ரி ப்ரௌஸ் ஃபைல் கொடுங்க. அந்த ஃபைல் நம்ம அதில் காப்பி பேஸ்ட் பண்ணி போட்டோம் இல்லையா ப்ரோக்ராம் ஃபைல்ஸில், ஸோ அந்த ஃபோல்டரை அந்த ஃபைலை கிளிக் பண்ணிக்கோங்க. பிடிசியில் போனீங்கன்னா இந்த டாட் ஃபைல் இருக்கும். இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு இதில் ஓகே கொடுத்துருங்க. தென் இதுலேயும் ஓகே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நம்ம ஃபஸ்ட் டைம் பண்ண அந்த இன்ஸ்டாலேஷன் ஃபைல் தான் டேரெக்டாக அந்த செட்டப் ஃபைலை ரன் பண்ணிக்கலாம். ரன் பண்ணுங்கள். இன்ஸ்டால் நியூ சாஃப்ட்வேர்னு சொல்லிட்டு இருக்கும். நெக்ஸ்ட்டு கொடுத்து ஐ அக்செப்ட் பை கிளிக்கிங் திஸ் செக் பாக்ஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க.
ஸோ இப்போ வந்து உங்களுக்கு அந்த ஃபோல்டர் வந்து காமிக்கும். நான் லாஸ்ட் டைம் குடுத்துறப்ப அந்த காமிச்சிருக்காது. இப்போ வந்து காட்டும். தென் வந்து இந்த ஹோஸ்ட் ஐடி இதுதான் வந்து மெயினு. இப்போ நீங்க குடுத்ததுல இந்த ஹோஸ்ட் ஐடி வந்து இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. நம்ம அந்த லோக்கல் டிஸ்க் சில காப்பி பண்ணி போட்டோம் இல்லையா ப்ரோக்ராம் ஃபைல்ஸில். ஸோ அதில் போயிட்டு நீங்கள் ஒரு ரீவெரிஃபை மட்டும் பண்ணிக்கணும். ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் பிடிசியில் இந்த ஃபைல் இருக்கும். அதை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஆல்வேஸ் யூஸ் திஸ் ஆப்பை அன்டிக் பண்ணிவிட்டு நோட் பேடில் ஓப்பன் பண்ணுங்கள். ஐ திங்க் இங்கே இருக்கும் ஹோஸ்ட் ஐடின்னு சொல்லிட்டு இங்கே இருக்குது பார்த்தீங்களா 022305. அதாவது உங்கள் சிஸ்டம்க்குன்னு ஒரு ஹோஸ்ட் ஐடி இருக்கும். அந்த ஐடி தான் இந்த இதில் வந்து வரணும். ஸோ இதுதான் நம்மளோட ஐடி சரிங்களா. இது வந்து ரீவெரிஃபை மட்டும் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. தென் கிரியோ பேராமெட்ரிக் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதோட சர்வீசஸ் மேனேஜரும் இன்ஸ்டால் ஆகும். அதிலே வந்து இந்த இதை அன்டிக் பண்ணிடுங்க. எனேபிள் டயக்னோஸ்டிக் டேட்டா கலெக்ஷன் ஆஃப் திஸ் அப்ளிகேஷன் அப்படிங்கிறத அன்டிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன அப்ளிகேஷன் வந்து கிரியோவில் வேணும் ஸோ அதையும் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் கொடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து ஒரு சில பேருக்கு வந்து கிரியோ சிமுலேட் வந்து தேவைப்படும். தென் அதே மாதிரி உங்களுக்கு என்னென்னலாம் அதில் கிரியோவில் வேணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஏபிஐ யூஸ் பண்ணி சில இதெல்லாம் வந்து நீங்கள் மாடிஃபை பண்ண போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் விபி ஸ்கிரிப்ட்டு, C++ ப்ரோக்ராம்ஸு அதெல்லாம் வச்சு இது பண்ணுறீங்கன்னா இந்த விபி ஏபிஐ ஃபார் கிரியோ பேராமெட்ரிக்கை வந்து எனேபிள் பண்ணிக்கணும். ஸோ எனக்கு இதெல்லாம் தேவைப்படாது அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணிக்கிறேன், ஸோ எனக்கு இது போதும். மேக்ஸிமம் எனக்கு கிரியோ சிமுலேட் தேவைப்படும். பட் இப்போதைக்கு எனக்கு வந்து ஸ்டோரேஜ் வந்து பத்தாது அப்படிங்கிறதுனால நான் வந்து என்கிட்ட அவைலபிள் வந்து 16 GB தான் இருக்குது லோக்கல் டிஸ்க் சியில். ஸோ அதனால் நான் இப்போதைக்கு எனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நான் இன்ஸ்டால் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஷார்ட்கட்ஸ் வந்து டெஸ்க்டாப்பில் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கொடுத்துருவீங்க. கொடுத்துட்டு இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இன்ஸ்டாலேஷன் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு கம்ப்ளீட் வித் வார்னிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும் கிரியோ பேராமெட்ரிக்கில். இது கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யுவர் ஹார்ட்வேர் இஸ் நாட் குவாலிஃபைடு ஃபார் கிரியோ சிமுலேட் லைவ். தென் வந்து கிரியோ ஜென்ரேட் டோபாலஜி அண்ட் தென் ஃபோட்டோ ரெண்டர் ஸ்டூடியோ. ஸோ ஹார்ட்வேர் செக் யூட்டிலிட்டி போனீங்கன்னா உங்களுக்கு நெட்டில் வந்து சொல்லியிருப்பாங்க உங்களோட பிசியோட ரெக்குவயர்மெண்ட் வந்து. ஏன்னா நான் பண்ணுறது வந்து என்னோடய பிசியோட கிராஃபிக்ஸ் கார்டு வந்து இன்பில்டில் தான் இருக்கும். ஸோ டெல்லில் மினி பிசி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ டிஎக்ஸ் டேக்கில் போய் பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் கார்டோட இது வந்து சொல்லியிருப்பாங்க. இதில் என்னோடது வந்து டிஸ்பிளே மெமரி VRAM தான் வந்து என்னோடய மெமரி ஆக்சுவலாக 128 MB தான். ஸோ உங்கள் இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஓகேவா. மேக்ஸிமம் கேமிங் லேப் வச்சுருந்தீங்கன்னா மினிமம் 4 GB இருக்கும். பிசி வச்சுருந்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் கார்டு வந்து போட்டிருப்பீங்க, மினிமம் 2 GB வந்து போட்டு கொடுப்பாங்க. ஸோ அதில் வந்து உங்கள் கிராஃபிக்ஸ் கார்டு வந்து எத்தனை ஜிபிங்கிறத செக் பண்ணிக்கலாம் ஓகேவா. மேக்ஸிமம் வந்து நமக்கு இதெல்லாம் தேவைப்படாது. ரொம்ப சிமுலேட்டில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா தான் நமக்கு இது தேவைப்படும். ஓகே, நம்ம இதை வந்து ஃபினிஷ் கொடுத்து க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த கிராக் ஃபோல்டருக்கு வந்துடுவோம். இதில் வந்து இந்த கிரியோ 11.0 காப்பி பண்ணி அந்த ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் இன்ஸ்டால் ஆகிருக்கும் பார்த்தீங்களா. ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் பிடிசியில் இங்கே ஒரு கிரியோ இருக்கும். ஜஸ்ட்டு இங்கே வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிடுங்க. டூ ஆல் திஸ் கரண்ட் ஐட்டம்ஸ் கொடுத்து கண்டினியூ கொடுத்துருங்க. ஸோ பேஸ்ட் ஆயிரும். தென் வந்து இந்த லோடரை நீங்கள் எனேபிள் பண்ணணும். எனேபிள் பண்ணிட்டு ஆர் யூ ஷுவர் வாண்ட் டு கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டுருவோம். எஸ் கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம கிரியோ வந்து ரன் பண்ணிக்கலாம். கிரியோ பேராமெட்ரிக் 11.0 இதை டபுள் கிளிக் பண்ணி ரன் பண்ணுங்கள். இந்த ஃபயர்வாலில் வந்து உங்களுக்கு அலோ அக்சஸ் கேட்கும். பப்ளிக் நெட்வொர்க்கு இதை நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், பெஸ்ட்டு நீங்கள் வந்து இதை கேன்சல் பண்ணிக்கலாம். எதுக்குன்னா இது வந்து உங்களோட டிஃபெண்டரில் வந்து கனெக்ட் ஆகிறதுக்காக கேட்கும். சப்போஸ் வந்து சர்வரில் யூஸ் பண்ணுறீங்க, ஒரு ஆர்கனைசேஷனில் இருக்கீங்கன்னா அப்போ வந்து உங்களுக்கு சர்வர் இருக்கும். சர்வரில் வந்து கனெக்ட் ஆகிறப்ப ஒரு சில காம்போனன்ட்ஸ் வந்து உங்களுக்கு அதில் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அதை வந்து உங்களோட ஃபயர்வாலில் வந்து எனேபிள் பண்ணுறதுக்காக கேட்கும். இது நீங்கள் எப்போ வேணாலும் ஃபயர்வால் செட்டிங்ஸில் போய் எனேபிள் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு கேன்சல் பண்ணிக்கிறேன்.
ஸோ அப்ளிகேஷன் வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு ரீஸ்டார்ட் ஆகி சில இதில் வந்து எரர் வர வாய்ப்பு இருக்கும். மேக்ஸிமம் என்ன எரர் வரும்னா ஏடிஎக்ஸ் ஃபெயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எரர் வரும். அது வந்து ஜஸ்ட் ஒரு சிம்பிளான மெத்தட் தான் பண்ண போகிறோம். நம்ம இதிலே ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஒன்று பண்ணோம்ல, இந்த பிடிசி லைசன்ஸ் விண்டோவில் பண்ணோம்ல, இந்த ஃபைலை வந்து திருப்பி நம்ம ரீஜென்ரேட் பண்ணால் க்ரியேட் ஆயிரும். இதில் போயிட்டு இந்த ஃபைல் லைசன்ஸை ரைட் கிளிக் பண்ணி ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்து ரன் பண்ணிவிட்டு இங்கே ஒரு டாட் ஃபைல் க்ரியேட் ஆகும். இந்த டாட் ஃபைலுக்கு காப்பி பண்ணி மறுபடியும் இந்த பிடிசி லொக்கேஷனில் நம்ம போட்டுருவோம். போட்டதுக்கப்புறம் இல்லைனா ஒன்று பண்ணுங்கள், இதை டெலிட் பண்ணிவிட்டு மறுபடியும் காப்பி பேஸ்ட் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு அந்த என்விரான்மெண்டல் வேரியபிள் ஆட் பண்ணோம் தெரியுமா, இந்த இடத்துல போய் செட்டிங்ஸில் ஆட் பண்ணோம்ல, ஸோ இந்த இதில் போயிட்டு திருப்பி அந்த ஃபோல்டரை ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஆட் பண்ணிங்கன்னா அந்த எரர் வந்து சார்ட் அவுட் ஆயிரும். மேக்ஸிமம் எப்போ வரும்னா ரீஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் வரும். ஓகே காய்ஸ், இன்றைக்கி நம்ம க்ரியோ 11.0 எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இது 11.0 மட்டும் கிடையாது. நீங்கள் அதில் வந்து 9.0, 10.0, 8.0, 6.0 பண்ணலாம், 5.0 பண்ணலாம். ஐம் நாட் ஷுர் 4.0 பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் அது வந்து செக் பண்ணிவிட்டு ஒன்ஸ் வந்து நான் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறேன். ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம்.